தெரிவு செய்யப்பட்டவர்கள் கற்றவர்களாகவும் அல்லது அனுபவமுடையவர்களாகவும் இருக்கின்ற ஒரு செயற்பாட்டை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக 2 தமிழர்கள் கூட தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் தேசிய பட்டியல் மூலம் தெரிவு செய்யப்பட்ட யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டவர். இவர்கள் அது அமைச்சரவை என்பது நிச்சயமாக ஒரு அறுதி பெரும்பான்மை கொண்ட காரணத்தால் இவர்களுக்கு இந்த தடைகள் என்பன இருக்க மாட்டார். நிச்சயமாக இவர்களால் தாங்கள் விரும்பிய விடயங்களை நிறைவேற்ற முடியும். இந்த சத்தியப்பிரமாண நிகழ்வு 3 மொழியிலும் தெளிவாக பாராளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டதுமான நிகழ்வுகள் சிலாகிக்கப்படுகின்றன. இது உடனடியாக சாத்தியப்படக்கூடிய ஒரு தீர்வாக அரசியல் தீர்வு என்பது அங்கே அமைய போவதில்லை. அதை விட அவர்கள் அங்கே ஒரு புரிந்துணர்வை கொண்டு வரத்தான் முயல்கின்றார்கள். அதை சிங்கள மக்களிடையே அவர்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்ற பொழுதும் அவர்கள் மிகவும் அதிவேகமாக தமிழர்களிடையே தான் அதனை செய்து வருகின்றார்கள். எனவே இது குறித்த விவகாரங்கள் நாங்கள் இன்னும் ஒரு சில மாதங்களில் அந்த ஒரு தெளிவை பெறக்கூடியதாக. இந்த நாமல் ராஜபக்சவின் பிரச்சாரம் என்பது இனவாதத்தை ஒட்டியதாகவும் தமிழர்களுடைய வாக்குகளை பற்றி கவலைப்படாததுமாகவே இருந்தது. பிராம்டன் மிஸ்ஸாக மக்கள் மகிழ்ந்து கொண்டாடும் தனித்துவமான பல்பொருள் அங்காடி லீலா சூப்பர் மார்க்கெட். பசுமையான உயிர்ப்பான மரக்கறிகள் மற்றும் பல வகைகள், அனைத்து வகையான மளிகை மற்றும் மசாலா பொருட்கள், வழிபாட்டுக்கு தேவையான திருவுருவ படங்கள் மற்றும் சிலைகள், சமையல் அறைக்கு தேவையான பாத்திரங்களின் வகைகள், தனித்துவமாக பேணப்படும் அங்காடியில் உடனுக்குடன் கிடைக்கும் உயிர்ப்பான மீன் மற்றும் இறைச்சி வகைகள். இவற்றோடு கூடவே உங்கள் மனம் விரும்பும் மலிவு விலைகளோடும் சிறந்த நட்பான சேவையோடும் உங்களை வரவேற்கின்றது. இலக்கம் 263 குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்டில் லீலா சூப்பர் மார்க்கெட். வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இலங்கையினுடைய நாடாளுமன்ற தேர்தலை அடுத்து புதிய அமைச்சரவை இன்றைய தினம் பதவியேற்றுக் கொண்டிருக்கின்றது. முக்கியமான அமைச்சு பொறுப்புகள் குறித்த தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. அதே நேரத்தில் கட்சிகளுடைய தேசிய பட்டியல் உறுப்பினர்களுடைய நியமனம் நடைபெறுகின்றது. இதற்கான பதிவுகள் மேற்கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் சில கட்சிகளில் இந்த தேசிய பட்டியல் மூலமாக யாரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புவது என்ற நிலையில் கூட சிக்கல்கள் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இன்று இது குறித்த விவரங்களை நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்க போன்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், இன்றைய தினம் புதிய அமைச்சரவை ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் பதவியேற்றிருக்கின்றது. மிக குறுகிய நபர்களை கொண்ட ஒரு அமைச்சரவையாக இந்த அமைச்சரவை இருக்கும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட நிலையில் இலங்கையினுடைய பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டும் அதே நேரத்தில் ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வகையிலும் இந்த அமைச்சரவை இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருந்து வந்தது. இப்பொழுது இது குறித்த அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. இந்த புதிய அமைச்சரவைக்கு இருக்கின்ற சவால் நிலை என்று நீங்கள் அவற்றை பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக இது நீங்கள் குறிப்பிட்டது போல 21 அமைச்சர்களை கொண்டதாகவும் அவர்களுடைய பொறுப்புகள் பல மாற்றியமைக்கப்பட்டவையாகவும் இருக்கின்ற காரணத்தால் இதை அந்த கொண்டு செல்வது என்பது நிச்சயமாக அவர்கள் அந்த பாராளுமன்ற உதவி செயலாளர்களாக அல்லது பாராளுமன்ற செயலாளராக ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களை இணைத்து செல்ல வேண்டிய தேவையை ஏற்படுத்தி இருக்கின்றது. என்றால் சாதாரணமாக ஒரு அமைச்சரால் பல பொறுப்புகளையும் வகிப்பது என்பது அவர்களுக்குரிய வேலை அழுத்தத்தை கொடுப்பதாகவே அமையும். இருந்த பொழுதிலும் தெரிவு செய்யப்பட்டவர்கள் கற்றவர்களாகவும் அல்லது அனுபவமுடையவர்களாகவும் இருக்கின்ற ஒரு செயற்பாட்டை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக 2 தமிழர்கள் கூட தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் தேசிய பட்டியல் மூலம் தெரிவு செய்யப்பட்ட யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டவர், மற்றவர் புத்தளத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு பெண்மணி, தமிழ் பெண்மணி சரோஜா போல் என்பவர். சரோஜாவும் மற்றும் சந்திரசேகரனும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதில் அந்த இலங்கை ஊடகங்களை பொறுத்தவரையில் பிரதானப்படுத்தப்பட்ட செய்தியாக இந்த சந்திரசேகரன் தமிழில் பாராளுமன்றத்தில் சத்திய பிரமாணம் எடுத்தது மற்றும் இந்த சத்திய பிரமாண நிகழ்வு 3 மொழியிலும் தெளிவாக பாராளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டதுமான நிகழ்வுகள் சிலாகிக்கப்படுகின்றன. இவர்கள் அது அமைச்சரவை என்பது நிச்சயமாக ஒரு அறுதி பெரும்பான்மை கொண்ட காரணத்தால் இவர்களுக்கு அந்த தடைகள் என்பன இருக்க மாட்டார். நிச்சயமாக இவர்களால்
தாங்கள் விரும்பிய விடயங்களை நிறைவேற்ற முடியும். உதாரண நிகழ்வுகள் தான் இப்பொழுதெல்லாம் இடம்பெறுகின்றன. எனினும் இது தொடர்பான மேலதிகமாக எவ்வாறு செல்ல போகின்றார்கள், குறிப்பாக இந்த பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்துதல் மற்றும் ஊழல்களை களைதல்கள் போன்ற பல இத்தியாதிகளும் இடம்பெற்றிருக்கின்றன. அவை எவ்வாறு செல்ல போகின்றன என்று இருக்கின்றன. அதே அத்தோடு இந்த பௌத்த சாசன விவகாரத்துக்கான அமைச்சரும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். ஏனைய மதங்களுக்கும் உரிமைகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவ்வாறாக பௌத்தத்தை முதன்மைப்படுத்துகின்ற செயற்பாடு கூட இடம்பெற்றிருக்கின்றது என்பதை நோக்க வேண்டும். இன மத பேதமின்றிய ஒரு அரசு என்று குறிப்பிடப்பட்ட நிலையில் இப்பொழுது புத்த சாசனம் என்பது ஒரு முக்கியமாக ஒரு அமைச்சுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்பது அவர்களுடைய இந்த இன நல்லிணக்கத்திற்கான முதற் படி என்று கூறப்படுகின்ற இந்த விடயங்களில் மீண்டும் அதே போன்று ஒரு புத்த சாசனத்திற்கான தனி அமைச்சு என்பது அங்கே பௌத்தம்தான் முதன்மை பெறுகின்றது என்பதை உலகுக்கு காட்டுகின்ற ஒன்றாக அமையாதா? நிச்சயமாக. அல்லது தாங்கள் இந்த இடங்களில் விட்டுக் கொடுப்புகளை செய்யவில்லை என்கின்றதை தென்பகுதி சிங்கள மக்களுக்கு காட்டுகின்ற செயற்பாடாகவும் பௌத்தத்தை முதன்மைப்படுத்துகின்றதாகவும், அதாவது 80 விழுக்காட்டிற்கு மேலானவர்கள் சிங்களவர்களாகவும் 15% தமிழர்களாகவும் 5% மற்ற மதங்கள் அல்லது மொழி பேசுபவர்களாக இருந்தாலும் தங்களுடைய செயல்பாடு, அதாவது சிங்கள மக்களுக்கான ஒரு தெளிவுறுத்தலை தாங்கள் எந்த விதத்திலும் மாறுபடவில்லை என்பதற்காக செய்திருக்கலாம், அல்லது பௌத்தத்தை மேலோங்க வைப்பதற்காக தொடர்ந்து அவர்களை மேல்நிலைப்படுத்துவதற்காக. குறிப்பாக பார்த்தீர்களானால் எந்த ஒரு அமைச்சரவையிலும் அல்லது எந்த ஒரு பாராளுமன்ற நிகழ்விலும் இந்த பௌத்த பிக்குகளிடம் ஆசி வாங்குவது என்பது அத்தியாவசியமாக்கப்பட்டுள்ள விடயமாக பார்க்கப்படுகின்றது. அதுபோன்ற நிகழ்வுகள் இப்பொழுதும் இடம்பெற்று வருகின்றன. யாழ்ப்பாணத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் கூட நாகவிகாரைக்கு சென்று அவ்வாறான வழிபாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மறுபக்கமாக இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் மற்றும் ஜனாதிபதி கலந்து கொள்கின்ற நிகழ்வுகளில் 4 மத குருமார்களும் இணைந்து இருப்பதும் அவருக்கு ஆசி வழங்குவதான நிகழ்வுகள் மற்ற நிகழ்வுகளில் இருந்து மாறுபட்டவையாக இருக்கின்றன, மற்றவர்கள் முதன்மைப்படுத்துவதிலிருந்து. ஆனால் முழுமையான ஒரு மாற்றத்தை அனுராவாலோ அல்ல அரசாலோ பௌத்த மதம் சார்ந்து செய்ய முடியாது. இது ஒரு தேரவாத பௌத்தம். இலங்கையில் பிரயோகிப்பு உள்ளது தேரவாத பௌத்தம். அது அஸ்கிரிய, அமரபுர, ராவண்ண, மல்வத்த என்கின்ற 4 பௌத்த பீடங்களால் கட்டுப்படுத்தப்பட்டு அவர்களுடைய வேண்டுகோள்களைத்தான் மக்கள் செவி சாய்ப்பவர்களாகவும் அல்லது அவர்களுடைய வழிநடத்தலில் தான் மக்கள் செல்பவர்களாகவும் இருக்கின்றார்கள். எனவே இவர்களால் உடனடியாக அவ்வாறான ஒரு மாற்றத்தை செய்ய முடியாது. சரி, இந்த நேரத்தில் இன்றைய தினம் இந்த அமைச்சரவை பதவியேற்ற பொழுது நாமல் ராஜபக்ச இந்த அரசாங்கத்தோடு தாங்கள் தொடர்ந்து இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருப்பதோடு மட்டுமில்லாமல் யுத்த வெற்றி நாயகன் என்ற ரீதியில் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஒரு புகழாரம் சூட்டி அதே நேரத்தில் அவர் கண்ட கனவுதான் இப்பொழுது இந்த வடக்கு கிழக்கு மக்கள் இவ்வாறான ஒரு அரசுக்கு ஆதரவு அளித்திருக்கின்ற விடயம் வந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். இந்த விடயத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? அவர்கள் இப்பொழுது இந்த விடயம் என்பது, அதாவது இலங்கையினுடைய இறையாண்மைக்கு பாதிப்பு ஏற்படுத்தப்படும் வகையில் இந்த அரசு செயற்பட்டால் அதனை தட்டி கேட்பதற்கான ஒரு அரசாக தாங்கள் அரசோடு சேர்ந்து இருப்போம் என்ற ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரத்தில் அரசு எடுக்கின்ற நல்ல விடயங்களுக்கு தங்களுடைய ஆதரவு இருக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இவர்கள் அரசு ஒரு நல்லிணக்க முயற்சியை மேற்கொள்ளுகின்ற பொழுது அதற்கான எதிர்ப்பலைகளை தூண்டிவிடக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நிலை காணப்படுகிறதா? அவர்கள் வாக்கு வங்கியை மீளப்பெறுவதாக இப்பொழுது இவ்வாறு பாருங்கள். கடந்த தேர்தலில் பாரிய வெற்றியை அடைந்தவர்கள் இந்த முறை 3 உறுப்பினர்களை கூட பெற முடியாத நிலையில் 3 உறுப்பினர்களையும் ஒரு தேசிய பட்டியல் உறுப்பினரையும் பெறுவது என்பது படு பாதாள வீழ்ச்சி. எனவே அந்த படு பாதாள வீழ்ச்சியிலிருந்து எவ்வாறு அவர்களால் மேலிருந்து வர முடியுமாக இருந்தால் அதற்கான ஒரு ஆயுதமாக அவர்கள் இப்பொழுதும் இனவாதத்தை நினைக்கலாம். ஆனால் அது எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்பது இந்த அரசின் செயற்பாடுகளில் இப்பொழுது குறிப்பாக பார்த்தீர்களானால் இவர்கள் அந்த தமிழ் மொழியை மற்ற இடங்களிலும் பிரயோகம் அந்த சேவை பெறுவதற்கான மொழியாக தாங்கள் பிரகடனப்படுத்துவோம் போன்ற செயற்பாடுகளை மேற்கொள்கின்ற போது அது எவ்வாறு மாற்றம் பெறும் என்பது குறிப்பிட முடியாது.
இப்பொழுது ஜனாதிபதி தேர்தல் கூட பார்த்தீர்களானால் இந்த நாமல் ராஜபக்சவின் பிரச்சாரம் என்பது இனவாதத்தை ஒட்டியதாகவும் தமிழர்களுடைய வாக்குகளை பற்றி கவலைப்படாததுமாகவே இருந்தது. எனவே அவர்களுக்குரிய சேமிப்பு அல்லது அவர்களுக்குரிய தங்கல் என்பது இனவாதமாகவே தொடர்ந்து இருக்க போகின்றது. ஆனால் அது எவ்வாறு அங்கே பயன்பட போகின்றது என்பதுதான் தெரியாத விடயமாக இருக்கின்றது. அதற்கான காலம் இருக்கின்றது. ஆமாம், இப்பொழுது ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், எவ்வாறு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற கையோடு நாடாளுமன்ற தேர்தலை அறிவித்து அதிலும் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான குழு வெற்றி பெற்றிருக்கின்றதோ, அதே போன்று இப்பொழுது இந்த இனப்பிரச்சினை விடயம் அல்லது புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் விடயம் போன்றவற்றில் கூடுதலாக விரைவாக அவர்கள் செயற்படுவது நல்லதா, அல்லது அது ஒரு கால நீடிப்பு செய்து அரசி ஆராய்ந்து இது தொடர்பான முடிவை எடுக்கின்ற பொழுது மக்கள் மனங்களில் மாற்றங்கள் மீண்டும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா? ஏனென்றால் ஏனைய கட்சிகள் தங்களை பலப்படுத்துவதற்கு பல்வேறு விடயங்களை கையில் எடுத்து அந்த பிரச்சாரங்களை ஆரம்பிக்க இருக்கின்றன. ஏனென்றால் அவர்களுடைய கட்சிகளை தங்களை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளில் அவர்கள் இறங்கப் போகிறார்கள். ஆகவே அவர்கள் இனவாதத்தை மீண்டும் ஒரு ஆயுதமாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட தென்படுகின்றன. இந்த விடயத்தை தேசிய மக்கள் சக்தி எவ்வாறு கையாள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இதில் 2 விடயங்கள் இருக்கிறதா. முதலாவது விடயம், இந்த தேசிய மக்கள் சக்தி ஒட்டுமொத்த இலங்கையிலும் மட்டக்களப்பை தவிர்ந்த அனைத்து மாவட்டங்களில் முதலிடம் பெற்றமையானது சிங்கள மக்களிடையே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது வெல்லப்பட முடியாத இடங்களாக கருதப்பட்ட வன்னி மற்றும் யாழ் மாவட்டம் மற்றும் திருமலை பல இடங்கள் தற்பொழுது அந்த அனுர அலையில் சிக்குண்டுள்ளன. அவர் எடுத்தது நாங்கள் ஒரு கதை பெரம்பியாக, கதை பேசுனராக அல்லது சாதாரண மக்களுடன் கதைப்பது போன்று தாங்கள் சிரமதானம் செய்ய போகின்றோம், பாராளுமன்றத்தை சுத்தம் செய்ய போகின்றோம் என்றது. அதாவது கொள்கை அடிப்படையில் இல்லாமல் அந்த ஊழலை மையப்படுத்தியும் அல்லது மக்களுடைய தேவைகளை மையப்படுத்தியுமான ஒரு வெற்றியை பெற்றதன் மூலம் அவர்கள் பெற்ற வெற்றியானது ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறை ஏற்படுத்தினால் சில வேளைகளில் இந்த விவகாரம் என்பது பெரிதாக ஈடுபடாது. மறுபக்கமாக இவர்களால் எதுவுமே செய்ய முடியாமல் பழைய மாதிரி ஆன ஒரு ஆட்சி முறைக்கு செல்வார்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த இனப்பிரச்சனை விவகாரம் என்பதை அவர்கள் அகல ஆராய்ந்துதான் செய்ய வேண்டும். இப்பொழுது இந்த ஜாப்பு தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கின்ற தரப்புகள் தாங்கள் தொடர்ந்து அந்த விவகாரத்தில் ஈடுபடுவோம் என்று தெரிவித்திருக்கின்றன. எனவே இது உடனடியாக சாத்தியப்படக்கூடிய ஒரு தீர்வாக அரசியல் தீர்வு என்பது அங்கே அமைய போவதில்லை. அதைவிட அவர்கள் அங்கே ஒரு புரிந்துணர்வை கொண்டு வரத்தான் முயல்கின்றார்கள். அதை சிங்கள மக்களிடையே அவர்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்ற பொழுதும் அவர்கள் மிகவும் அதிவேகமாக தமிழர்களிடையே தான் அதனை செய்து வருகின்றார்கள். எனவே இது குறித்த விவகாரங்கள் நாங்கள் இன்னும் ஒரு சில மாதங்களில் அந்த ஒரு தெளிவை பெறக்கூடியதாக இருக்கும். ஆமாம், தேசிய பட்டியல் தெரிவு என்பது குறிப்பாக இலங்கையில் ஒரு துறைசார் வல்லுநர் அல்லது பாராளுமன்றத்தில் தேர்தலில் தோற்றவர்கள் அவரை மக்களுடைய நன்மைக்காகவும் அதே நேரத்தில் நிபுணத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்காகவும் ஒரு உறுப்பினரை இவ்வாறு தேசிய பட்டியலில் அனுப்புவது வழமையாக இருக்கின்ற ஒரு விடயமாக, ஒரு எழுதப்படாத விதியாக இருக்கின்ற பொழுதிலும் கூட நாடாளுமன்றத்தில் தோற்றவர்களையும் தேசிய பட்டியலில் சேர்க்கின்ற ஒரு நடைமுறை என்பது தற்பொழுது இலங்கையில் இருக்கின்றது. இதற்கு சட்ட ரீதியிலான நடவடிக்கைகள் எடுக்க முடியாது என்ற காரணத்தினால் பலரும் அவ்வாறு செய்து கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நேற்று தமிழரசு கட்சியில் இப்பொழுது சத்தியலிங்கம் அவர்கள் தேசிய பட்டியல் ஊடாக செல்ல இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அந்த முடிவை கட்சி அறிவித்த பொழுதிலும் கூட பலர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னர் சுமந்திரன் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அவர் எப்படியாவது தேசிய பட்டியலினூடாக மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு சென்று விடுவார். அவர் பல்வேறு மாநாடுகளில் இது குறித்து அறிவித்திருந்தாலும் கூட அதனை நம்பாதவர்களாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்பொழுது அதற்கான தீர்வு முன்வைக்கப்பட்ட நிலையிலும் கூட சத்தியலிங்கத்தினுடைய தெரிவு கூட முன்னுக்கு பின் முரணாக பல்வேறு வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றதாகவும் இறுதி வரையில் மாவை சேனாதிராஜா போன்றவர்கள் இந்த விடயத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றும் தாங்கள் வயது மூப்பை அடைந்தாலும் கூட ஒரு நாடாளுமன்ற பதவியை பெற்றுவிட வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் தான் அவர்கள் இருந்ததாகவும் அங்கு இந்த மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? ஏனென்றால் குறிப்பாக இளையவர்கள் புதியவர்கள் வர வேண்டும் என்று ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டு அது தேசிய மக்கள் சக்தியினூடாக வெளியுலகுக்கு காட்டப்பட்டிருக்கின்ற நிலையிலும் கூட இன்னமும் அவர்களுடைய மனங்களில் மாற்றம் ஏற்படவில்லை என்ற ஒரு நிலையை பலரும் சுட்டிக்காட்டுகின்றார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஆமாம், இது உண்மையிலேயே அவர்களுடைய பாராளுமன்ற பதவியின் மூலம் பெறுகின்ற
பயன்பாடுகள் பாராளுமன்ற பதவிகள் மூலம் புறப்படுகின்ற பயன்பாடுகள் என்பன அதிவிசேடமானவை. அவை ராஜாங்க கடவுச்சீட்டாக இருக்கட்டும், அவர்களுக்குரிய உதவியாளராக இருக்கட்டும், அல்லது மாதம் 2000 ரூபாய்க்காக பெரிய கொழும்பில் ஒரு வீடாக இருக்கட்டும், அல்லது பேரி விலக்கு உள்ள வாகனமாக இருக்கட்டும், பல இத்தியாதிகள் இருக்கின்றன. அவற்றை அனுபவித்தவர்களாக இருப்பதன் வெளிப்பாடுதான் இது. குறிப்பாக மாவை சேனால் ராஜா தான் தமிழரசு கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்து விலகுவதாக அவருக்கு கிடைத்த அழுத்தம் காரணமாக அல்லது சுமந்திரன் மீதான வெறுப்புணர்வு கொண்டவர்களின் வேண்டுதல் காரணமாக அவ்வாறான ஒரு வேண்டுதலை அல்லது விடுத்திருந்தார். அதே போல பிரிந்து சென்றவர்களுக்கு ஆசி வழங்கி இருந்தார். அவ்வாறெல்லாம் செய்தவர் மீண்டும் வந்து தனக்கு பதவியை 2 வருடங்கள் தாரங்கள், சுமந்திரனுக்கு 2 வருடங்கள் கொடுங்கள் போன்ற விடயங்கள் எல்லாம் கூறியிருக்கின்றார். ஆனால் சுமந்திரன் தனக்கு அவ்வாறான ஒரு பதவி தேவையில்லை. தான் தொடர்ந்து அரசியலமைப்பு விவகாரங்களிலும் வழக்கு விவகாரங்களிலும், இப்பொழுது குறிப்பாக இந்த குருந்தூர் மலை வழக்கு விவகாரம் தொடர்பாக தான் இன்று கொழும்பு செல்வதாகவும், அது ஸ்ரீதரன் மற்றும் சார்ல்ஸ் ஆகியோருக்கு எதிரான வழக்கு என்பது போன்ற விடயங்களை தெளிவுபடுத்தி இருக்கின்றார். இதேவேளை ஸ்ரீதரன் அவர்கள் கூறியிருக்கின்றார், சுமந்திரன் எப்படியும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக விரைவில் வந்துவிடுவார் என்று. அதன் உள்நோக்கமாக பலரும் கருதுவது அது மாகாண சபையை மையப்படுத்தி அவர் கூறிய கருத்தாக பார்க்கலாமா, அல்லது வேறு உள்நோக்கம் இருக்கிறது என்று நினைக்கலாம்? இல்லை, 2 விடயங்களும் இருக்கின்றன. ஒன்று, அவர் மாகாண முதலமைச்சராக வருவதற்கான தேர்தலில் போட்டியிட்டு மாகாண அரசியலில் ஈடுபட்டு சுமந்திரனுக்கான வழிவகுக்கிறார். இங்கே இலங்கை பாராளுமன்றத்தில் ஒரே ஒரு விடயம் இருக்கின்றது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றிட பதவி வந்தால் அங்கு மீண்டும் தேர்தல் நடத்தப்படுவதில்லை. உள்ளகத்தில் இருந்து 2வது பெற்றவரோ 3வது பெற்றவரோ கட்சி நியமிக்கின்றவர் தான் வரப்போகின்றார். அப்பொழுது அதே போல இந்த 5 வருடங்களுக்குள்ளும் தேவையானவர்கள் மாற்றம் பெறலாம். 1 வருடத்திற்கு ஒருவர் என்று கூட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கலாம். அதே போன்றுதான் இப்பொழுது புதிதாக இந்த சுயேட்சை குழுவில் போட்டியிட்ட அர்ஜுனா அவர்கள் தான் 2.5 வருடங்கள் பதவியேற்ற பின்னர் இப்பொழுது தன்னுடைய சுயேட்சை குழுவில் 2வது இடத்தை படித்த சட்டத்தரணி கௌசல்யாவுக்கு அடுத்த 2.5 வருட பதவியை கொடுப்பதாக இப்பொழுது கூறியிருக்கின்ற செய்தியும் வெளிவந்திருக்கிறது. இல்லை, அது நடைமுறை சாத்தியமுள்ள ஒரு விவகாரம். அந்த விவகாரத்தை தான் தமிழரசு கட்சியிலும் இவர்கள் கூறியிருந்தாலும் 80 வயதை கடந்து கூட தங்களுடைய, அதாவது மாறுபட்ட கருத்துக்களை கட்சியின் முக்கியமான நேரங்களில் தெரிவித்து அல்லது கட்சியின் முக்கியமான நேரத்தில் கைவிட்டு பிறகு பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு வருவது என்பது ஒரு அபத்தமான செயலாகவும், இங்கே முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டியது, அவர்கள் சத்தியலிங்கத்திற்கு அந்த பதவியை கொடுத்ததற்காக அவர்கள் குறிப்பிடுகின்ற காரணம், வவுனியா மாவட்டத்தில் இந்த முறை ஒருவரும் வெற்றி பெறவில்லை, எனவே வவுனியாவுக்கு கொடுத்திருந்தோம் என்று. கடந்த முறை இவ்வாறாக அம்பாறைக்கு கொடுக்கப்பட்டிருந்தது, இதுதான் அம்பாறையில் வெற்றி பெறவில்லை என்று. எனவே அவர்களுக்கு வந்து பொதுக்குழு இருக்கின்றது, அங்கே ஜனநாயகம் இருக்கின்றது. அதனால்தான் இது தொடர்பான கருத்து பகிர்வுகளும் செயற்பாடுகளும் அதீதமாக நடைபெறுகின்றன. அதைத்தான் கூற முடியும். ஆகவே நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த தகவல்களை தந்தமைக்கு. நாங்கள் மற்றொரு பொழுதிலே மீண்டும் இணைந்து கொண்டு விரிவாக பல்வேறு தகவல்களை நேயர்களுக்கு வழங்குவோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி. CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.